Hello friends, welcome to Gomati's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு காரசாரமான பூண்டு ஃப்ளேவரோட உருளைக்கிழங்கு மசால் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு மசால் வறுவல் நீங்க எல்லா வகையான கலந்த சாதம், ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியோட டீடைல்டு இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.comல வந்து போஸ்ட் போட்டுருக்கிறேன். அந்த போஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசால் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் ஒரு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் இதிலே சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன் நான். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 3/4 பதம் அளவுக்கு தான் நம்ம வந்து வேக வச்சுக்கணும். ரொம்ப குறைவாகவோ முழுசாவோ வேக வச்சிட வேண்டாம். நான் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சாலே வெந்து வந்துடும். எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நல்லா வந்து குழையும் இல்லை, வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதிலேருந்து தண்ணியை வந்து வடிச்சிட்டு உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசால் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு 1 பாதியமாக இடித்த சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு வந்து நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா காஞ்ச வரமிளகா ஒரு 4 மிளகாய் முழுசாகவே சேர்த்து செவக்க விட்டுருங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணது 1/2 கப் அளவுக்கு இருக்குது, அதை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பே பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு, நல்லா பெருசாக இருக்கிற பல்லு பூண்டு வந்து கட் பண்ணினது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவு வதங்கி வந்துட்டு இருக்கப்பே ஒரு பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், நம்ம மிளகாய்த்தூளும் காரத்துக்கு சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இந்தளவுக்கு வெந்து வந்துடணும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட விழுதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெலாம் போய் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த சைஸில் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸில் 2 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறப்பே இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப நம்ம உப்பு போட்டு வதக்கியிருக்கிறோம், அதனால் இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஓரளவு வெந்துருச்சு, ஆனால் இன்னும் நல்லா குழைவாக வதங்கணும். ஆனால் நம்ம இந்த சமயத்தில் மசாலா பொடி போட்டு வதக்கிறப்ப இன்னும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிகிறதுக்கு சரியாக இருக்கும். மசாலா பொடியில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து மல்லிப்பொடி வந்து அதே அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதில் நிறம் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. திரும்ப சொல்கிறேன், மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு மிதமான தீயில் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசனையும் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை உங்களுக்கு அதிக அளவு போகாது. இப்போ இதில் ஊற்ற போகிற தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா மூடி வச்சு மசாலாலாம் பச்சை வாசனை போய் மசாலாலாம் வெந்து ஒன்று சேர்ந்து வரட்டும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு நிதானமான தீயிலே வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே மசாலா நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு திக்காக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். உருளைக்கிழங்குலேருந்து அந்த தண்ணியெல்லாம் வடித்தது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து 3/4 பதம் தான் வேக வச்சிடணும். இப்போ மூடி வச்சு நல்லா வெந்து சுருண்டு வரட்டும். இப்போ இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னுமே நல்லா சுண்டு வரட்டும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். இன்னுமே இந்த அளவுக்கு ட்ரையாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை கொத்தமல்லிகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே இந்த உருளைக்கிழங்கு மசால் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.